गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கில 9/7/2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று காலை 6:13 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் காலை 11:24 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாம யோகம் காலை 7:16 வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் மாலை 5:08 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் நண்பகல் 1:35 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை, அதாவது 7:30 8:30 வரை. அதன் பிறகு மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 வரை. வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 11:24 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் வியாழக்கிழமை. குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர், ராகவேந்திரா, இவர்களை உங்களுக்கு யார் யார் பிடிக்கிறதோ அவர்களை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயோ இல்லை 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துல மறைவு பெற்றிருந்தாலோ அவர்களெல்லாம் குருவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்வது நன்மையை தரும் இன்றைய நாள் வியாழக்கிழமையில். அதே மாதிரி சிம்மராசி, விருச்சிக ராசி இவர்களெல்லாம் குரு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அவர்கள் வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு குண்டு மஞ்சள், அது கூட ஆட்சதை வச்சு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். வியாழக்கிழமை இன்னைக்கு. நம்ம வியாழக்கிழமையில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடன் தொல்லை, அதே மாதிரி எதை வாங்கினாலும் ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிடுறது. இப்போ கடன் வாங்கி ஒரு கார் வாங்குகிறாங்க, வீடு வாங்குகிறாங்க, எல்லாம் வாங்குகிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு பொறாமை உணர்ச்சியை அங்கே கொண்டு செல்லும், ஒரு பொறாமை உணர்ச்சி. அதே மாதிரி கண் திருஷ்டி, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். நம்ம கடன்பட்டு தான் வாங்குகிறோம், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க பற்றியா என்ன வசதியாக வந்துட்டாங்க, நமக்கு தான் தெரியும். முட்டையிடுற கோழிக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியுமா? அதுபோல் கடன் வாங்கி வாங்குறவங்களுக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். ஆனால் அடுத்தவங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தெரியாது, அந்த வலி என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் காளி தேவியினுடைய மந்திரத்தை சொல்லலாம். இது பக்தி, அதாவது பக்தியோடவும் சக்தியோடவும் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொன்னால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இது ஒன்று. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், இது விரிவாக சொல்லணும்னா ரொம்ப பெருசாக போய்கின்னு இருக்கும். இந்த மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் தேவி காளியினுடைய மந்திரம். இது பல்வேறு வடிவங்களையும் சக்திகளையும் போற்றும் விதமாக ஆற்றலை கொண்டது தான் இந்த மந்திரம். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. உண்மையிலே இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே அது சொல்கிறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தியே கொடுக்காது. தடை நிறைய வரும்.
இந்த காளியினுடைய மந்திரத்தை சொல்லும்போது இது பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். க்ரீம் அப்படின்னா இது காளி தேவியின் பீஜ மந்திரம். இது படைப்பு, ஸ்திதி, சம்ஹார ஆற்றலை குறிக்கும். இது அறிவு மற்றும் ஆன்மீக எழுச்சியையும் வழங்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு மறைமுக எதிரிகளை இது விளக்கக்கூடிய ஒரு தன்மையும் இது கொடுக்கும். சரி, இந்த மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் இது போட்டு போட்டு கேட்டு இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அமாவாசை நாட்களிலோ இல்லை பௌர்ணமி நாட்களிலோ இல்லை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நாட்கள், வியாழக்கிழமை குபேரனுடைய ஒரு நாள், அதனால் சொல்லலாம், தப்பே கிடையாது. இது டெய்லி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் தக்ஷிணே காளிகே க்ரீம் 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 ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள். அதாவது ஒரு மந்திரத்தை அமாவாசை நாட்களில் ஒரு 10 முறை சொன்னாலே அது 100 முறைக்கு சமம். பௌர்ணமி நாட்கள்லேயும் அதே மாதிரி தான், சரிங்களா? அதே மாதிரி கிரகண காலத்தில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதுக்கு சமம். இதெல்லாம் சக்தி வாய்ந்த நாட்கள் இது. அதனால் சொல்ல முடிஞ்சால் தினந்தோறும் சொல்லுங்கள். சொல்ல முடியலன்னா இந்த மாதிரி நாட்களில் சொல்லி ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பிரசாதம் ஏதாவது ஒன்று, பழங்கள் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். பிரசாதம் வைக்கிறது உங்களுடைய விருப்பம். அதை நான் இதை தான் வைக்கணும், அதை தான் வைக்கணும். ஏன்னா காளின்றது அசைவத்துலேயும் இருக்குது, சைவத்துலேயும் இருக்குது. நம்ம சைவமாகவே கும்பிடும், அசைவம் வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி சில பேர் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் 5 வித பழங்கள், 5 வித ஸ்வீட்டு, இந்த மாதிரி பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் வச்சு இதை சொல்லும்போது நமக்கு இருக்கின்ற இந்த தேவையற்ற பிரச்சனைகள், நெகட்டிவிட்டிகள்லாம் விலகும். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மந்திரத்தை எழுதி வச்சு சொல்லுங்கள். காளியே உங்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், கண் திருஷ்டி, இந்த மாதிரியெல்லாம் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இந்த மந்திரம் உங்களுக்கு விளக்கி கொடுக்கும். சொல்லி பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எண்ணிய வேலையை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. நண்பர்களோட சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. தொழில் ரீதியான புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அரசு ரீதியாக ஒரு எக்ஸாம் எழுதுகிறீங்க, ஒரு டிஎன்பிசி எழுதுகிறீங்க, இப்படிலாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். புதிய நபர்கள், தொழில் ரீதியான புதிய நபர்கள்லாம் இன்றைக்கி அறிமுகமாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. தொழில்நுட்ப கருவிகள் அதை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி உபயோகப்படுத்தினால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானத்தோடு யோசித்து இன்றைக்கி செய்வது மிக மிக சிறப்பை இன்றைக்கி தரும். அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக சென்றால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும்.
அதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே மாதிரி உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு என்ன விருப்பமோ அதை நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட நாராமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வருகின்ற வருமானம், தொழில், இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோக்கு இழுபறி இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் நாம் இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலையே இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. 2இல் குரு, 10ஆம் இடத்தில் சனி பகவான், குரு சனி பார்வை. அதனால் வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். தொழில், வியாபாரம், வருமானம் எதுவும் இல்லாதவர்களுக்கு கூட இப்போ கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். உத்தியோக பணிகளில் வேகம் அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் முயற்சி ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி, தொழிலில் ஒரு முன்னேற்றம், அதே போல் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த விஷயத்தில் நிதானத்தோடு கடைபிடிப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அலுவலக பணிகளில் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில், வேலையில், எல்லாவற்றிலுமே ஒரு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ஆராய்ச்சி தொடர்பான புதிய தேடல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம்.
பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட நாராமின், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு இன்றைக்கி இருக்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்காகவும் பணம் வாங்கி கொடுத்து ஏமாறாதீங்க. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. புதிய நபர்களின் வருகையால் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே சமயத்தில் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகன பயணங்களில் விவேகம் அவசியம். வேகத்தை காட்டாதீங்க. அதே மாதிரி நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய பற்றிய கருத்துக்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அந்த கருத்துக்களுக்கு நீங்களும் கருத்து சொல்கிறதை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்தல் இருக்கணும். சூழ்நிலை அறிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானித்து செய்யுங்கள். பொறுமையோடு சிறப்பாக இருக்கும். கவனம் வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எந்த ஒரு செயல் செய்தாலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்றைக்கி அதிகரிக்கும். இழுபறியான சில விஷயங்களை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சமூகம் தொடர்பான ஒரு பணிகள்லாம் அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற தேவையற்ற விஷயங்களை பற்றி தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி தேவையற்ற வெளி உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் வர்த்தகம் இணையம் சார்ந்து தொடர்பான ஒரு துறையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவும் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அது தெற்கு 8 நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். கற்பனை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான நல்ல ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் சகோதர வழியில் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தோடு செல்வது நல்லது. புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய தோற்றத்தில் ஒரு புதிய ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்க. மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே அதே போல் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுகமான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் ஒரு நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் வியாபாரத்தில். அதே மாதிரி நிறைய இன்றைக்கி மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தந்தை வழியிலும் இன்றைக்கி அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாம் இருந்தால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான யுக்திகளை கையாளுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி ஒரு புத்துணர்ச்சியோடு இயங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம். வண்டி வாகனம், இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். சிறு தொழில் குறுந்தொழில் தொடர்பான செயல்களில் உங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். எந்த விஷயம்னா பிள்ளைகளோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதிசய மேற்கு திசை 7 அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு அதாவது வெண்பட்டு நிறம், மஞ்சளும் ஒரு மாதிரி ஒரு வெள்ளையா ஐவரி கலர்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு கொடுத்தை வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே சமயத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய வாக்கு சாதுரியமும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வீடு மனை சார்ந்த செயல்பாட்டுகளை இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு மனை வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி
இந்த கட்டிடத் தொழில், அந்த மாதிரி கட்டி விற்கிறவங்க, அந்த மாதிரி செய்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய நம்பிக்கையை உருவாக்குகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. 7.5 சனி தான், ஜென்ம சனி தான். அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் நல்ல ஒரு, அதாவது பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கைகூடும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும், இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகவும், வரவுக்கேற்ற செலவுகளும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு செய்யணுன்றாம சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மனதிலும் சரி நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.